என்னை பார்த்து யாரடி மனைவரை நாட்டத்தில் எனக்கு எவரும் கிடையாது. உன்னை அழிக்க வந்த தோப்புளிய என்னை அழிக்கவோ வெல்லவோ கொல்லவோ எனக்கு கிடையாது, எவரும் கிடையாது. நான் இது நாகப்புறத்தே உனக்கு இவ்வளவு என்றால் என் அருளால் பிறந்த அரக்கர்களையே அழித்திருக்கிறேன். அப்படியோ? நீ அழடா மாநில பிரதி. என் ஆணவமணி என்னுடைய அக்காவனால் என் இசைக்கு இணங்க மறுத்துவிட்டாள். அவளை அடையவில்லை. சக்தியடா ஆதி சிவனை மறந்தவனாடு. என் ஆணவம் உனக்கு யாரை கொல்ல வந்திருக்கிறார்? ஆமா, என் ஆணவம் உனக்கு ஒழுங்கு மரியாதை சொல்றேன். என் அக்கா மகளை இந்த நாட்டுக்காக எதையும் செய்யக்கூடியவர். ஒருவன் செய்கிற வினையை அவனே தான் அறுக்க வேண்டும் என்று உரைத்திருக்கிறார்கள். நான் என்ன தவறு செய்தேன்? நீ என்ன தவறு செய்யவில்லை. நான் என்ன இந்த ஆலயத்துக்கு வந்தால் ஒருவன் அவளை கற்பழித்ததும் இல்லாமல் அவளை கொலை செய்தது நீ. ஒரு உண்மையாக இருந்தாலும் சரி, பொய்யாக இருந்தாலும் சரி, தெரிந்தால் பொய் உரைக்க வேண்டும், தெரியாவிட்டால் உண்மை உரைக்க வேண்டும். ஆனால் என்னடி ஆனா அவளை கொலை செய்ததும் அல்லாமல் அவள் மீது தேவையில்லாத விபச்சார தொழிலில் ஈடுபடுகிறாள் என்று அவள் மீது பழி சுமத்தினாய், அவளை அழித்தாய், அவர்கள் குடும்பத்தையும் அழித்து விட்டாய். நீ செய்ததெல்லாம் தவறுடா. நான் எனக்கு உபதேசம் செய்ய வந்த கண்ணை சிரிக்கிறவளை ஆணவ பேச்சு சமைக்கிறாள். நான் எதற்கு துணிந்தவன் புரிகிறதோ? என்னை வெல்லவோ கொல்லவோ உன்னால் முடியாது. இந்த மனிதரை நாட்டில் நான் தான் தலைவர். இப்படி எல்லாம் இந்த உலகத்தில் மனிதர்கள் இருக்கிறார்கள் என்றால் என் அங்கமெல்லாம் எரியுதாடா. ஆதிபாரா என்னை கொல்ல வந்த மாரியம்மனா? மாரியம்மன் என்ன நிலைமையில் இருக்கிறாய்வா? கனி கொடுடா. போயிட்டால வர்றா. கனி கொடுடா. கனி கொடு. நினைத்தாயா?
என்னடி பாசாந்தி வேலை கேட்கிறாயா என்னிடத்து அசப்புக்காரே என்ன ஆதரவு பண்ணி உனக்கு இப்படி எல்லாம் காலங்களுக்கு செய்தான் இந்த முப்படை தலை காலவம்மான் மறந்து விடுவான் என்று நினைக்கிறாய் அடிபடா அன்னை பராசக்தி என அனைவரும் துதிக்க இடப வாகனத்தில் நான் இடபாகமும் வந்து சர்வமும் சத்தியமயமாக வேண்டிய நேரத்தில் தோன்றிய உருவத்தில் கோழி கபாலி வராகி காளி என கணக்கற்ற பேடங்கள் அமைத்து இந்த சக்தியின் அவதாரமே சகலமும் சான்றுகள் என உரைக்க எங்கு புகழ் நிலைக்க தக்க நீனாக தன் அபிமானத்தை நீக்க நான் பர்வத மகளாக பிறந்து பார்வதி என பிறந்து அந்த பரமேஸ்வரை மணந்து இந்த பாராளும் தந்தையின் பக்கத்தில் தாயாக வீட்டிற்கு அன்னை ஆதி பராசக்தி தாயடா எவ்வளவு அவதாரங்களை எடுத்தவளடா ஆனா நீ அவதாரம் அழிவாரடா நானே திக்கு வழி பேசக்கிறேன் நான் செய்த தவறை மன்னித்து ஏற்றுக்கொண்டாயே தெரியாது செய்த தவறை நீ உணர்ந்த பிறகு மன்னிப்பாருளி பெரியோர்களே தாய்மார்களே நமது கிராமத்திலே பெரியோர்களே தாய்மார்களே நமது கிராமத்திலே கோப்புளி அம்மன் அவதரித்திருக்கிறார்கள். நீங்க அனர்ந்து அம்மனை வணங்கிவிட்டு உங்களால் முடிய காலை போட்டு அம்மனை வணங்கி சென்றார் நம் குடும்பத்தின் நீர்வளம் நிலவளம் பால் பாய்க்கும் அனைத்து செலுத்து ஓங்கும். அதே நேரத்தில் இந்த அம்மனை எடுத்து எந்த வேலையில் ஈடுபட்டாலும் இந்த அம்மன் இந்த கிராமத்தையும் இந்த நாட்டு மக்களையும் நோய் நொடி இல்லாமல் காப்பாற்றுவாங்க. எல்லாம் வந்து அம்மா கிட்ட பொட்டு வச்சுன்னு உங்களால் முடிய காடி போட்டுப்பாங்க. நல்லதே நடக்கும். ஓம் சக்தி பராசக்தி வாங்கம்மா, எல்லாம் வாங்க ஐயா, வாங்க எல்லாரும் வாங்க, பொட்டு வச்சுக்கியா. கோப்பிளியம்மனை தொழுதால் வாழ்வின் புது மாற்றம் தோன்றிவிடும். அன்னை திருவாசல் நுழைந்து விட்டார்.
வாழ்க்கையும் தேடி வரும் நல்ல வாழ்க்கையும் தேடி வரும் கோப்பிலியம்மனை தொழும்